கிடைக்கல, அது கிடைக்கல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல. உங்கள் செல்ஃபோனை எடுத்துகிட்டு இந்த செல்ஃபோனில் சிம் கார்டு இருக்குல்ல, அதை உங்கள் உடம்புல இந்த சிப்பாக போட்டுட்டு உங்கள் உடம்பையே செல்ஃபோனாக மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் வரும், ஆனால் நீங்கள் ஃபோன் இல்லாமையே பேசுவீங்க. நாங்கள் புதுசாக இருக்குது அப்படின்னா நடக்குமான்னு கேட்குறீங்களா? கவனிங்க, இது பிபிசியில் வந்தது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த அம்மா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நீ எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுமா அப்படின்றாங்க. அவங்க அம்மா எதுக்குமா, நீ தான் எதிரிலே இருக்கிறிய, நீ கால் பண்ணுமா எனக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் உடம்புல இந்த சிப்பை கொண்டு வந்து வைப்பாங்க. உடம்புல சிப்பை வச்சுட்டு உங்களை முழுக்க முழுக்க இன்டெகிரேட்டட், அதாவது உங்களை முழுக்க முழுக்க ஒரு ஃபோன் மாதிரி மாற்றிடுவாங்க. இப்போ தான் நீங்கள் முழுக்க முழுக்க எதை தான் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில்? ஃபோனை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் எதை யூஸ் பண்ணுறீங்க? ஃபோன் தான் யூஸ் பண்ணுறீங்க. எது எடுத்தாலும் ஃபோன் தான். நீங்கள் கால் பேசணுமா ஃபோன், ஃபோட்டோ எடுக்கணுமா, வீடியோ எடுக்கணுமா ஃபோன், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே எது தான் இருக்குது? ஃபோன். அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சிஸ்டம் வச்சுருக்கிறீங்க, ஆனால் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்க. அடுத்து பையனுக்கு ஸ்கூல், அவனுக்கு செல்ஃபோனில் தான் வீட்டில் என்ன சொல்கிறது, ஹோம் ஸ்கூல் எல்லாமே பண்ணுறீங்க. ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அதுதான் வருது. ஸோ இந்த ஃபோனை அப்படியே உங்களை மாற்ற போகிறாங்க. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ துபாயில் சிப்பை உடம்புல வைக்க தொடங்கியாச்சு. உங்களுடையதான உடம்புக்குள்ளேயே ஃபோன் வைக்க தொடங்கியாச்சு. இப்போ ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறாரு பாருங்க, எப்படி வாங்குறாரு பாருங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவருடைய கார்டை இவர் கையை வச்சு அதை சார்ஜ் பண்ணிட்டார். கார்டு இப்போ உடம்புக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா அது கையில் சிம் கார்டு இருக்குது, அவருடையக்குள்ளே அந்த சிப்பு இருக்குது. இப்போ போய் அவர் கடையில் எப்படி பே பண்ண போகிறாருன்னு பாருங்கள். இது எல்லாமே இப்போ உள்ள டெக்னாலஜி. நான் சொல்கிறது 2023 26க்குள்ள. இப்போ அவர் போய் ஒரு பொருள் வாங்குறாரு. இங்கே பாருங்க, கையடி வச்ச உடனே போதும், பே பண்ணியாச்சு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. கரெக்டாக பாருங்கள், ஆண்டவர் சொன்ன வலது கையும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. ஆண்டவர் சொன்னபடியே 100% கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி விட்டது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வெளிப்படுத்தல் 13:16 நீங்கள் வேணான்னு சொல்லவே முடியாது. இது உலகளாவிய, திருப்பியும் சொல்கிறேன், நேற்று ஒரு கவர்மெண்ட் பார்த்தோம்ல, யூரோப்பியன் கவர்மெண்ட், இப்படி ஒரு ரூல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதான் வரும், ரூல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது உலகளாவிய ஒரே பண பரிவர்த்தனை, உலகளாவிய ஒரே பண பரிவர்த்தனை, எல்லா நாடும் ஒரே யூரோன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஒரே பணம். அப்படி சேர்த்துட்டா காமன் மணிங்க, இந்த வேரியேஷனே கிடையாதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியா பணம் வந்து டாலரோட கம்பேர் பண்ணால் 95 ரூபா 100 ரூபா கிட்ட போகுது இப்போ, இல்லையா? இப்போ திடீர்னு யூரோ சொல்லுது, நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ்லாம் வேணாம், 1 யூரோனா 1 ரூபி ஒரே காமன் அப்படின்னா ஒத்துப்போமா மாட்டோமா? நம்ம இமீடியட்டாக ஒத்துப்போம். ஆனால் அவன் ஒன்று சொல்லுவான், இனி ருபீஸ் கிடையாது யூரோ. ஒத்துப்பீங்களா மாட்டிங்களா? பேரை தான் மாற்ற போகிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? உலகளாவிய ஒரே பணம். இப்போது ஐரோப்பாவில் இருக்கிற 28 நாடு அது ஒத்துக்குச்சு, 29 நாடு இப்போ ஏற்றுக்கொள்ள ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே உலகளாவிய ஒரே கரன்சி, ஒரே கவர்மெண்ட், ஒரே பார்லிமெண்ட் எல்லாம் உருவாகுது. அதற்கான முன்னடவடிக்கை தான் இது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் ஜிபேன்னு சொல்கிறீங்க. ஜிபே எங்கே இருக்குது கம்பெனி? கூகுள் எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது கூகுள். நீங்கள் அந்த கம்பெனி வழியாக தான் பணத்தை அனுப்புகிறீங்க, அந்த கம்பெனி வழியாக தான் பணத்தை வாங்குறீங்க. முந்தி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்தியாவில் உள்ள பேங்க் வழியாக அனுப்புவீங்க, இந்தியாவில் உள்ள பேங்க் வழியாக வாங்குவீங்க. இப்போ இந்தியாவில் உள்ள பேங்க்குக்கு நீங்கள் யார் வழியாக அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க? அமெரிக்கா கம்பெனி வழியாக அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் வரும், இது முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோலுக்கு போகும். அவன் ஒன்றே ஒன்று சொல்ல போகிறான், நாங்கள் கொடுக்குறதான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா இதை விட ஈஸி, உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜே கிடையாது, ஃப்ரீயாக ஒரு ஹாட் பேக் கொடுக்குறேன்னா நீங்கள் உடனே போட்டுருவீங்க. நீங்கள் ஃப்ரீன்ட்டாலே எப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள்லாம்? உங்களுக்கு கொடுக்குறவன் யார், அவனால் கொடுக்க முடியுமா, அதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறாலே இல்லை. ஃப்ரீன்னா உடனே என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் இமீடியட்டாக கொடுத்துருவீங்க. நான் சொல்கிறது உடம்ப சிப்பு. நீங்கள் வேறு எதோ கொடுப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்கள் எதையுமே யோசிக்காத ஆள். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவன் சொல்ல போகிறான், நீங்கள் இப்போவே கூகுள் பேயில் போய் பாருங்கள், உங்களுக்கு ரிவார்டுன்னு சொல்லி கொஞ்சம் வச்சுருக்கான். டிரான்சாக்ஷன் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு என்ன இருக்குது? ரிவார்டுன்னு சொல்கிறான். அதே மாதிரி கூகுள் காரனோ அல்லது யூரோ காரனோ சொல்ல போகிறான், நாளைக்கு இருந்து இதை வாங்குற உங்களுக்கு ஒரு கார்டு வாங்கினா ஒரு கார்டு ஃப்ரீ, உங்களுக்கு வந்து இது ஃப்ரீயாக தருவோம், அது ஃப்ரீயாக தருவோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஃப்ரீயாக தராமலாம்டா, அது எப்படிடா உனக்கு ஃப்ரீயாக தர முடியும், அதுக்கு செலவாகுமே, அது சும்மா இரு, அவன் சொன்னால் செய்வான் அப்படின்னு யூரோப்காரனை நம்புவீங்க. நீங்கள் யாரை? யூரோப்காரனை நம்புவீங்க. நீங்கள் அவன் யூரோ கொண்டு கொடுத்தானா வாங்கத்தான் போறீங்க. அதுதான் நடக்க போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருடைய வலது கையில் நெத்தியில் அவன் என்ன பண்ண போகிறான்?
ஒரு சிப்பு ஒன்று போடத்தான் போகிறாங்க. இப்போ வேதம் சொன்ன அத்தனை காரியங்களும் ரெடியாக இருக்குது நம் கண்களுக்கு முன்பாக. கர்த்தர் சொன்னது நீங்கள் போட மாட்டேன்லாம் சொல்லவே முடியாது. என்ன முடியாது? போட மாட்டேன் நீங்கள் சொல்லவே ஏன் முடியாதுன்னா, ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் போட்டு ஒரு தீர்ப்பு ஒன்று வாங்கி வச்சுருக்கிறாங்க. என்ன தெரியுமா வச்சுருக்காங்க? உங்கள் உடம்பு உங்களுக்கு சொந்தமானது அல்லன்னு கேஸ் போட்டு வாங்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் போட்டு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குது பாருங்க, சிட்டிசன்ஸ் டோன்ட் ஹாவ் அப்சல்யூட் ரைட் ஓவர் தேர் பாடிஸ். அவங்க உடம்பு மேலே அவங்களுக்கு என்ன இல்லை. இது எதுக்காக வந்துச்சுன்னா, எல்லாருடைய கைரேகையும் கேட்டு வாங்குறாங்க. இந்த கைரேகைன்றது என்னது? நம்முடைய தனிப்பட்ட ஐடென்டிஃபிகேஷன். இது உலகத்தில் வேறு யாருக்கிட்டையுமே இருக்காது. அப்போ இதை யாருக்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதான் நீங்கள் பத்திரம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, எதுவாக இருந்தாலும் எதான் வைக்க போகிறீங்க? இதான் அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டியை கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இது இன்டர்நெட்டில் யார்கிட்ட வேணாலும் போகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆதார் நீங்கள் எங்கெல்லாம் கொடுக்குறீங்க? எல்லா இடத்துலையும் கொடுக்குறீங்க. எவனாவது ஃப்ரீயாக கொடுக்குறான்னா எல்லா இடத்துலையும் கொடுப்பீங்க. அப்படி தானே? ஆதார் அப்படி தானே கொடுக்குறோம். இப்போ நம்ம ஆதார் கொடுக்கும்போது உங்கள் ஃபோட்டோ போதா? உங்கள் கைரேகைலாம் போகுமா? எல்லாம் போகும் தானே. அப்போ என்ன போட்டாங்க, கேஸ் போட்டாங்கன்னா, இது எங்களுடையதான பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் போகுதே அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க உடம்பு வந்து இனிமேட்டு அவங்களுக்கு கிடையாது, அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். நாங்கள் அதை என்ன செய்யலாம், ஒரு காரணத்துக்காக அவங்கள நாங்கள் ஆளுகை செய்யலாம். இப்போ கைரேகை, கண் கருவிழி எல்லாம் இருக்குது அவங்கக்கிட்ட, அத்தனையும் இருக்குது. ஸோ அவங்க நாளைக்கு போடுங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? போடத்தான் போகிறோம். இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை. போடாட்டி உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறதும் இல்லை. கர்த்தர் சொன்னபடியே அத்தனை காரியங்களும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 13, 16, 17 சொன்ன அத்தனை காரியங்களும் துல்லியமாய் நிறைவேறிவிட்டது. ஆனால் இது எதுவுமே யாருக்கு தெரியாது? சபைக்கு தெரியாது. நம்ம வாசப்படி வரைக்கும் தலைக்கு மேலே கத்தி நிற்கிது. ஆண்டவர் சொன்னது தலைக்கு மேலே நிற்கிது. ஒரே ஒரு வார் தான் பாக்கி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற வார் இது முடியும் போது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் போடுவாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எப்படி செல்ஃபோன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ, எப்படி வந்து ஸ்மார்ட் ஃபோன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி ஜிபே மாதிரி அதே மாதிரி இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. உலகளாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருடைய வலது கையிலையும் நெத்தியிலையும் போடணும்பாங்க. ஏன் வலது கையில் நெத்தியில் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் புரிஞ்சுக்கிறது ரெண்டு அர்த்தம், ரெண்டு காரியம் அதுக்கு இருக்குது. ஒன்று, ஏற்கனவே உங்கள் இடது கையில் ஒரு மார்க் இருக்குது தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? அதுக்கு பேர் என்னது? அம்ம முத்திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது ஏறக்குறைய ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போலியோ பாதிப்பு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, பிறக்கிற குழந்தைக்கு எல்லாத்துக்கும் இதை ஒரு மார்க்காக போட தொடங்கினாங்க, லெஃப்டில் போட தொடங்கினாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக போடுறதில்லை. இப்போ பிறக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறதில்ல, எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளாக போடவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாருக்கு அப்புறம் எல்லாருக்கும் வலது கையில் போடுவாங்க. இந்த இடது கையில் போட்டது ஏற்கனவே இருக்குது. ஸோ கம்பல்சரி ஒரு மார்க் எங்கே வரணும்? வலது கைக்கு வரணும். இது நான் நினைக்கிறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது மிக முக்கியமானது, நம்ம உடம்புல இந்த சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணுற ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம் இல்லையா, எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் ரேஸ்ன்னு என்னமோ சொல்லுவாங்க, இஎம்என்னு என்னமோ சொல்லுவாங்க. அது நம்ம உடம்புல இருக்குது. அது நம்ம உடம்புல 2 இடத்துல நல்லா இருக்குதுன்றாங்க. சிப்பை வச்சாச்சுன்னா சேட்டலைட்டோடைய கனெக்ட் பண்ணலான்றாங்க. அந்த 2 இடம், ஒன்று கை, இன்னொன்று நெத்தி. ஏன் கையும் நெத்தியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையில் தான் நார்மலாக வைக்கிறது ஈஸி, எங்கே போனாலும் யூஸ் பண்ணுறதுக்கு வைக்கிறது குறிப்பாக வலது கை தான் ஈஸி. ஆனால் கை இல்லாதவங்க இருப்பாங்க, ஆக்சிடெண்ட்டில் கையெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நெத்தி இல்லாதவன் என்ன செய்ய மாட்டான்? இருக்கவே மாட்டான். ரெண்டாவது, நெத்தி தான் ஐடென்டிஃபிகேஷன் பிளேஸ். உங்களை போய் எங்கே நின்னாலும், நான் சொல்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியுதா இல்லையான்னு தெரியல. ஒரு மனுஷனை இப்போவே இந்தியாவில் நெத்தியை பார்த்து கண்டுபிடிச்சலாம் யாருன்னு. புரியுதா புரியலையா? புரியலன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆளை நெத்தியை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இவங்க யார், எந்த ஊருக்காரங்க, எந்த மொழிக்காரங்க கூட கண்டுபிடிக்கலாம் நீங்கள். ஏன்னா நெத்தி தான் அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் பிளேஸ் இல்லையா? அப்போது அந்த நெத்தியில் தான் என்ன செய்ய போகிறாங்க? இந்த சிப்பை வைக்க போகிறாங்க. இப்போ நம்ம கண்களுக்கு முன்பாக அத்தனையும் 100% ரெடியாக இருக்குது. ஸோ இது எப்போ நடக்க வாய்ப்பு இருக்கிறது? நான் சொன்னேன் இல்லையா, இது இன்றைக்கி நேற்று இல்லை, ஏறக்குறைய
2010 இதுக்கானதான வேலைகள் நடக்குது. கவனிங்க, இது 2010 வந்த பேப்பர். நாங்கள் அப்போவே இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். 2010 வந்த பேப்பர். அன்றைக்கி என்ன கொடுக்குறாங்கன்னா, ஆதார் அட்டை கொடுக்கும்போது ஆரம்பிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, அரசு கொடுக்கிறது ஆதாரம், ஆனால் அதை கொண்டு உங்களை என்ன செய்யலாம், கண்காணிக்கவும் செய்யலாம். 2000 இப்போ கீழே படிக்க முடியுதா, அது எப்போன்னு வந்தது, எப்போன்னு இருக்குதா, கீழே குட்டியாக இருக்குது பாருங்க, 2010 மே மாதம் வந்தது. மேவோ அக்டோபர்லேயே இருக்கும், அக்டோபர் மாதம் வந்தது. இது அப்போ உள்ளதான பேப்பர். அது மாதாந்திர பத்திரிகை, கிறிஸ்தவ பத்திரிகை அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கிறிஸ்தவ பத்திரிகை அல்ல. ஒரு செக்குலர் மேகசினில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அப்போ அவங்க போட்டதான ஒரு ஆர்டிக்கல். அதுவும் என்ன ஆர்டிக்கல்னா, தொழில்நுட்பம் அப்படின்னு மேலே போட்டிருக்கு பாருங்க. தொழில்நுட்பம்னு சொல்லக்கூடியதான ஒரு டெக்னாலஜி. அந்த 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 டைட்டிலுக்கு கீழே இதை கொண்டு வந்தாங்க. அப்போ இவங்க தெளிவாக போட்டிருந்தாங்க, இந்த கொண்டு உங்களை என்ன செய்ய போகிறாங்க, கண்காணிக்க செய்ய போகிறாங்க. 24 hours. இப்போ உங்கள் செல்ஃபோன் இருக்குது, இந்த செல்ஃபோனில் உங்களை கண்காணிக்கும் போது ஒன்று நீங்கள் செய்யலாம், இந்த செல்ஃபோனை நீங்கள் என்ன பண்ணிடலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணால் கூட கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா உங்கள் சிம் கார்டை நீங்கள் என்ன பண்ணிடலாம், தூக்கி போட்டு செல்ஃபோனை தூக்கி உடச்சிட்டிங்கன்னா உங்களை என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அதை தாண்டி இப்போ நீங்கள் செல்ஃபோனையும் தூக்கி போட முடியாது, சிம் கார்டையும் தூக்கி போட முடியாது, உங்கள் உடம்புலையே இந்த சிப்பை வச்சுருவாங்க. ஸோ உங்களை 24 hours கண்காணிப்பாங்க. இன்னொன்று தெரியுமா, இன்னொரு விஷயம் இப்போ செஞ்சுருக்கிறாங்க, அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த செல்ஃபோனில் பேசுகிறீங்கல்ல, இந்த செல்ஃபோனில் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகுமா ஆகாதா, எங்கே ஆகும், எங்கே ஆகும், செல்ஃபோன்லேயே ஆகும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செல்ஃபோனெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓப்பன் பண்ணி பேட்டரி எடுக்கலாம், தெரியுமா? இப்போ எந்த செல்ஃபோன்லேயும் என்ன எடுக்க முடியாது, ஏன் எடுக்க முடியாது, அந்த டெக்னாலஜி அப்போ தான் இவங்க பண்ணிட்டு இருந்த வேலையை கண்டுபிடிச்சாங்க. ஒரு செல்ஃபோன்லேருந்து பார்த்தா உள்ளுக்குள்ளேயே நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு காரியம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை 24 hours கண்காணிக்கிறதுக்கான இன்னொரு வேலை அது. அதுக்கப்புறம் தான் இதை கண்டுபிடிச்சி உலகத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பாருங்கள் நம்மளை இந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் செய்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்த எல்லா ஃபோனுக்குமே பேக்கில் ஓப்பன் பண்ண முடியாது. சிம் கார்டு மட்டும் போடுறதுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துட்டான். மற்றபடி இது உள்ளே எதுவுமே நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஓப்பனே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டான். காரணம், இது உள்ளேயே உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் என்ன ஆகுது, இது இருக்கிறதுலே த மோஸ்ட் யூஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். ரெண்டாவது இருக்கிறதுலே டேஞ்சரஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இது ரொம்ப கஷ்டம். இது வந்து ரொம்ப டேஞ்சர். இது இல்லாமல் ஆனால் இருக்கவும் முடியாது உங்களால். இப்போ இது இல்லாமல் ஒரு லைஃப்பை யோசித்து பாருங்கள், தீந்தீங்க. நீங்கள் ஆஃபீஸ் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே யாருக்கு என்ன கொடுத்து வச்சுருக்கீங்க, இப்போ நம்பர் தானே கொடுத்து வச்சுருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் நம்பர் தானே கொடுத்து வச்சுருக்கீங்க. என்னை கூப்பிடுங்க உடனடியாக, எல்லாத்துக்கும் நம்பர் தான், எங்கே போனாலும் நம்பர் தான். இப்போ செல்ஃபோன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேலையும் கிடைக்காது, ஸ்கூலும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஸோ 24 hours உங்களை கண்காணிக்கிறதுக்கு இந்த ஃபோன் இருக்குது. இப்போ ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பி நான் சொல்கிறது கைவிடப்பட்ட பிறகு சொல்கிறேன், வருகை வந்துருச்சு, போயிட்டோம், அதுக்கப்புறம் இந்த ஆள் ஒருத்தன் கத்திக்கிட்டு இருந்தான் அன்றைக்கே, இதெல்லாம் கரெக்டாக சொன்ன மாதிரி நடக்குது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த செல்ஃபோன் தான், இதை தூக்கி அடிப்போம் அப்படின்னு நீங்கள் தூக்கி அடிச்சிட்டிங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. அப்போ எப்படி உங்களை தப்பி போகாத காலம் ஒன்று வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனே உங்களுக்கு இருக்காது, உங்கள் உடம்புக்குள்ளேயே சிப்பை வச்சுருவாங்க. 24 மணி நேரம் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள், கண்காணிக்கப்படுவீர்கள். தூக்கத்திலேருந்து போகிறதுலேருந்து வர்றதுலேருந்து. அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போது அமெரிக்காவில் வீட்டை விட்டு வெளியே வந்தால் 12 செகண்டுக்கு ஒரு கேமராவில் உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. 12 செகண்டுக்கு ஒரு கேமரா இருக்கும், அதுவே குறைவு. இப்போ அதிகமாக சிசி கேமரா இருக்கிற சிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா லண்டன் சிட்டி. ஏதாவது ஒரு கேமரா நீங்கள் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு சிட்டி ஷாங்காய், சைனாவில். எந்த திருடனையும் 10 நிமிஷத்துக்குள்ளே பிடிச்சிருவாங்க அவங்க, எந்த வழியாக போனாலும் பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி டோட்டல் சிட்டியுமே சிசிக்குள்ளே இருக்குது, க்ளோஸ் சர்க்கியூட்டுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது வெளியே போனால் தான் இந்த நிலைமை இருந்துச்சு. ஒருவேளை அந்திகிறிஸ்து ஆட்சியில் நீங்கள் வீட்டுக்குள்ளே தேவனை தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே தேவனை ஆராதிக்கிறீங்க அப்படின்னா அதையும் செய்ய முடியாத வேலையை இப்போ பண்ணிட்டாங்க. என்ன பண்ணியாச்சு, அவன் ஆட்சியில் நீங்கள் தேவனை தேடவே முடியாது. அப்படி ஒரு நிலைமை. என்னங்க அப்படின்னா, இப்போ உங்கள் வீடு முழுக்க ஸ்மார்ட் வீடாக மாறிக்கிட்டு இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? உங்கள் வீட்டுக்குள்ளே வைஃபை கனெக்ஷன் இருக்குதா? பெரும்பாலான வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது, வைஃபை கனெக்ஷன். ஸ்மார்ட் டிவின்னு ஒரு டிவி இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது இல்லையா?
அதே மாதிரி இப்போ எல்லாருமே ஃபோன்கிட்ட பேசுகிறீங்கள, ஃபோனில் பேசலை, ஃபோன்கிட்ட பேசுகிறீங்கல்ல. சிரி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, அப்புறம் ஜெமினின்னு ஒன்று வச்சுருக்காங்க, எல்லாம் பேசுகிறீங்கள. இது என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்களை? இப்போ உங்கள் வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுதா? இப்போ ஹாய் சிரி அப்படின்னு அப்படின்னு கூப்பிடுது இல்லை, திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணுதில்ல. அப்போ நீங்கள் பேசுகிறத என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? கவனிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ உங்கள் வீட்டில் பேசுகிறது எல்லாமே என்ன ஆகும்? அது கவனிச்சுக்கிட்டு இருக்குது, உள்ளே இருக்குது. இதை இப்போ எல்லாத்தையும் தாண்டி வேற ஒன்று கொண்டாந்துருக்காங்க. நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. இதை தாண்டி வேற ஒன்று கொண்டாந்துருக்காங்க. என்னென்னா ஸ்மார்ட் ஹோம். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ஏசி, உங்கள் வீட்டில் இருக்கிற டிவி, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபோனு, வைஃபையு, உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு, எல்லாத்துக்குள்ளுமே ஏஐன்னு ஒன்று கொண்டாந்துக்கிட்டு இருக்காப்பா எல்லாத்துலேயும். இது எல்லாமே ஒரு கனெக்ஷனுக்குள்ளே வந்துடும், வைஃபை கனெக்ஷனுக்குள்ளே. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துப்பாங்க. நான் சொல்லுங்க, புரியுதா புரியலையா? ஒன்று அதுவே பேசிக்கும். இப்போது ஏசி ரிப்பேர் ஆக போகுது அப்படின்னா அந்த ஏசியில் இருக்க ஏஐ வழியாகவே உங்கள் வீட்டுக்குள்ளே வாட்ச் பண்ணுற அந்த காரியம் இருக்கும் வைஃபை மூலமாக. அதுவே சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணிடும், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு அதுவே பண்ணிட்டோம். உங்களுக்கே அப்போ தான் தெரியும், அந்த ஆள் வந்த பிறகு, என்ன சார் விஷயம், இல்லை உங்களுடைய ஃப்ரிட்ஜு ஃபால்ட்டாக இருக்குது, இல்லை நான் ஒன்றும் சொல்லலையே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபால்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுவே அதை என்ன பண்ணிக்குது, ஷெல்ஃபாக சரி பண்ணிக்கிறதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணுறான். இப்போ அது ஏஐ ஹோம்னு சொல்லுவாங்க. இப்போ அது என்ன பண்ணுதுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை வாட்ச் பண்ண தொடங்கிருச்சு. சைனாவில் இப்போ ரூல் போட்டிருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே யாருமே ப்ரேயர் நடத்தக்கூடாது, வீட்டுக்குள்ளே யாரும் ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வாட்ச் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறத? முந்தியெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் போய் தான் சொல்லிடுவான், அந்த வீட்டில் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லுவான். இப்போ அப்படி அல்ல, உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களை கண்காணிக்கிற கருவி முழுவதும் வருகிறது. 100% நீங்கள் பேசுவது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ப்ரேயர் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் 24 hours. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க வீட்டுக்கு வெளியே தான் நம்மளை கண்காணிக்கிறாங்கன்னு. உங்கள் வீட்டுக்குள்ளேயே கண்காணிக்கிற காரியங்கள் எல்லாம் வந்துருச்சு. 24 hours நீங்கள் என்ன பண்ணாலும் ரெக்கார்ட் ஆகும், நீங்கள் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகும், யார் கூட பேசுகிறீங்களோ ரெக்கார்ட் ஆகும், எல்லாமே இருக்குது. ஆண்டவர் சொன்ன ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. அதனால தான் பைபிள் சொல்லுது, அந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் உலகம் பார்க்காத உபத்திரவ காலம், இது வரைக்கும் வந்ததுலேயே தி வஸ்ட் கவர்மெண்ட். தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். இதுதான் இருக்கிறதுலையே உலகம் உண்டானதுலேருந்து தி வஸ்ட் கிங்டம். வரப்போகிற உபத்திரவ காலம் தான் பைபிள் சொல்லுது, உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், உலகம் பார்க்காத காலம் ஒன்று வருகிறது. ஹிட்லரை விட மோசமான ஒரு சர்வாதிகாரி நம்ம காலத்தில் இருந்தான், அவனை விட மோசமாக ஒருத்தன் வரப்போகிறான்னு பைபிள் சொல்லுது. சரித்திரத்தில் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, வெரி ஒஸ்ட் டிக்டேட்டர்ஸ் இருந்திருக்காங்க. இது வரைக்கும் வந்தவங்களையே இப்போ வரப்போகிறவன் தான் இருக்கிறதுலே ஒஸ்ட் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எல்லா மிருகங்களை பார்க்கலும் வேற்று உருவமாக இருந்தது. அப்போ இந்த சாம்ராஜ்யத்தில் தான் சபையை ஆண்டவர் வைக்க விரும்பவில்லை. இந்த சாம்ராஜ்யம் சபை இல்லாததுனால வருது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இந்த டோட்டல் பூமியும் சாட்டானிக் கிங்டமாக மாறும். அதில் ஒரே ஒரு குரூப்பை மட்டும் கர்த்தர் பூமியில் வச்சிருப்பார் தனக்குன்னு 7ஆம் அதிகாரத்தில். அதை கூட அழகாக ஆண்டவர் எப்படி சேவ் பண்ணுறாருன்னு இருக்கும். வாசிங்களேன், 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஏன் காற்றை பிடிக்கிறாங்க? அதுக்கு கீழ் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு கீழ் வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும், அடுத்த வசனம் வாசி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 7 வருஷத்தில் தேவன் தனக்கென்று ஒரு பெரிய கூட்டம் 1,44,000 இஸ்ரவேலர்கள், வெளிப்படுத்தல் 14 இருக்கிறவங்க இல்லை, இது 7 இருக்கிறவங்க, இவங்களை கொண்டு போய் கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, ஒரு சேஃபான இடத்துல வைக்க போகிறார். 24ஆம் அதிகாரம் மத்தேயுல அவர் சொல்லும் பொழுது 15வது வசனத்தில், பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன்
சிந்திக்க கடவன். அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கள். கர்த்தர் என்ன பண்றாரு? உபத்திரவ காலம் வருது. அந்தி கிறிஸ்து வந்து 3வது தேவாலயத்தில் நிற்க போறான். அப்போ மகா உபத்திரவம் உலகம் முழுக்க. அப்போ என்ன நடக்குமா? அந்த உபத்திரவ காலத்தில் காப்பாற்றி தப்பிக்கிறதுக்கு ஒரு 1,44,000 பேரை கொண்டு போய் கர்த்தர் சேவ் பண்ண போறார். அந்த சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 7:1 சொல்லுது வசனம், காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க. ஏன் காற்றை பிடிக்கிறாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனும் எது வழியாக தான் நடக்குது? காற்று வழியா. உங்களை கண்டுபிடிக்கிறது எது வழியாக தான் நடக்குது? காற்று வழியா. உங்களை சேட்டலைட் எது வழியாக வாட்ச் பண்ணுது? காற்று. இன்னைக்கு வந்து மூலதனம் காற்று. ஒரு காலகட்டத்தில் மூலதனம் வந்து லேண்டு, விவசாயம். ஒரு காலகட்டத்தில் மூலதனம் ஆயில். இப்போ ஆயில் தான் நமக்கு என்னவா இருக்கு? பேஸ். இதுக்கு பிறகு மூலதனம் எது தெரியுமா? காற்று. இப்போ காற்று பிஸ்னஸ் தான். மைக்ரோசாஃப்ட் ஓனர் வந்ததுலேருந்து பில்கேட்ஸ் வந்த பிறகு காற்று தான் பேஸாக இருக்கு. ஸோ பைபிள் சொல்லுது, கடைசியாக ஒரு ஜனங்களை காப்பாற்றணும்னா அவங்கள மறைச்சி வைக்கிற வரைக்கும் இவங்க எதை பிடிக்கிறாங்க? காற்றை பிடிக்கிறாங்க. காற்றை பிடிச்சாச்சுன்னா யாரையும் கொஞ்ச நேரத்துக்கு தான். அது கொஞ்ச நேரம் என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் இவங்களை மலைக்கு கீழே என்ன பண்ண போறாரு? சேவ் பண்ண போறாரு. ஸோ இப்போ எவ்வளோ அழகாக பைபிள் வந்து நமக்கு சொல்லி வச்சிருக்குது பாருங்க. இது வந்து இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பைபிள் வந்து ஒரு பழைய புக்கு, இது அந்த கதை இந்த கதை இருக்குது. இது எதுலையுமே கதை கிடையாதுங்க, எல்லாமே சம்பவம். ஆனால் அவைகளுக்கு பின்னால் நடக்க போகிற இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியிலிருந்து, இனி வரப்போகிற டெக்னாலஜியிலிருந்து, ஆர்மியிலிருந்து இந்த எண்டுன்னு போடுற வரைக்கும் அத்தனையும் அதில் இருக்குது. 8ஆம் நாள் வரைக்கும் இருக்குது. நீங்கள் இந்த கூகுள் சொல்லக்கூடியதான காரியத்தை இது பார்த்தீங்கன்னா, கூகுளில் வர்றது எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய்ன்னு உங்களுக்கு தெரியாது. அது இன்ஸ்டாவில் வர்றதோ அல்லது வாட்ஸ்அப்பில் வர்றதோ யூடியூப்பில் வர்றதோ எத்தனை உண்மைன்னு தெரியாது. ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கிற எல்லாமே உண்மை, 100% உண்மை. ஆனால் இதை நீங்கள் படிக்க மாட்டேங்கிறீங்க. இதை உட்காந்து தியானிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த டெக்னாலஜி எல்லாம் உங்களுக்கு வெளியரங்கமாக பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னமே இதை பற்றி ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார். ஆனால் என்ன, இதை கொஞ்சம் நீங்கள் தியானித்து படிக்கணும். உங்களுக்கு அதுக்கு டைம் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாம் 30 செகண்ட்ஸில் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களா இருக்கிறீங்க. நீங்கள் உடனே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு இதையுமே 2 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியல. உட்காந்து மெமரி பண்ணுறதுன்னு உங்களுக்கு போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாமே இப்போ என்ன ஆயிடுச்சு? 30 செகண்ட்ஸ், 1 மினிட் வீடியோவே ஒரு நிமிஷத்துக்குள்ளே இருந்தால் தான் பார்க்குறாங்க. 1 மணி நேரம் செய்தினா யாரும் பார்க்குறதில்ல. இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் மிக முக்கியமான விஷயத்தை உங்களை பிசாசு டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான். உங்களை எப்படி ஆக்கிட்டானா, எதையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு. ஒன்று பார்த்தா ஸ்க்ரோல் அடுத்து போகணும். ஆனால் இது அப்படி அல்ல. இரவும் பகலும் உட்காந்து தியானிக்கணும் இதை. ஆனால் தியானிக்கிற அளவுக்கு இப்போ உங்களுக்கு என்ன இல்லை? இப்போ பொறுமை கிடையாது. டைம் இருக்கு, ஆனால் என்ன இல்லை? பொறுமை இல்லை. அதனால் பிசாசு பண்ண பெரிய தந்திரம், நீங்கள் ஃபோனு டெக்னாலஜி அல்லது அதில் உள்ளக்கூடியதான விஷயங்கள், நான் இது வேணான்னு சொல்லலை, திருப்பியும் சொல்கிறேன், இது வேணான்னு சொல்லலை. எவ்வளோ யூஸ் பண்ணுமோ அவ்வளோ மட்டும் யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமும், நம்ம ஊரில் சொல்லுவாங்க பழமொழி, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அது ஃபோனுக்கும் பொருந்தும். சிலர்லாம் ஃபோன்லேயே இருக்கான், சும்மா இருந்தால் ஃபோனை நோட்ட தொடங்கிறான், இப்படி தோண்டிகிட்டே இருக்கான். ஃபோன் பாருங்க, தேவையான விஷயத்த பாருங்க, வேணான்னு சொல்லலை. எது ஒன்றுமே ஒரு அளவு இருக்குது. அளவுக்கு அதிகமாக போகுது. எந்த அளவுக்கு போகுதுன்னா, ஃபோனை வச்சு காலை மேலே வச்சு தூங்குது. தலைகாணிக்கு பக்கத்தில் ஃபோனை வச்சுட்டு காதை வச்சுட்டு தூங்கியிருக்கு. என்னன்னு பார்த்தா பேசிகிட்டே இருக்கும்போது தூங்கிருச்சு. ஃபோனு தலைகாணிக்கு அடியில் இருக்குது. சில ஆட்கள்லாம் காலைல ஏந்திரிக்கும் போது பைபிள் சொல்லும், பொழுது விடியும் போது நான் உங்களுடைய முகத்தின் சாயலால் திருப்தி ஆவேன்னு. இது விடியும் போதே தடவுது, குருட மாதிரி. கண்ணே திறக்கலை. ஏன் தடவுறேன்னு கேட்டால், டைம் பார்க்குறேன். டைம் பார்க்குறதுக்கு ஃபோன் பார்க்கும் போதே 4 போட்டிருக்கோம், 6 மெசேஜஸ். அப்படியே அமைக்கிட்டு அப்படியே பார்க்கறது. ஒரு தடவை நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போனால் மினிமம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகுதா? நீங்கள் பார்க்க போன விஷயத்தை மட்டுமா பார்க்குறீங்க? அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி உள்ளே போய்கிட்டே இருக்கு. ஆனால் ஒரு பைபிளை எடுத்து வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதை வாசிக்கணும்னு தோண மாட்டேங்குது, பிரிக்கணும்னு தோண மாட்டேங்குது, அதை பற்றி பேச தோண மாட்டேங்குது. லிட்ரலாக ஒரு சந்ததி தேவனை விட்டு பிசாசுக்கிட்ட போயிட்டு இருக்குது. ஒரு ஜென்ரேஷன் போகுது. நீங்கள் வெறும் தேவனை விட்டு மட்டும் போல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, யாருமே வேணாம், ஒரு ஃபோன் இருந்தால் போதும். ஒரு ரூமுக்குள்ளே ஒரு நாள் முழுக்க இருப்பீங்களா மாட்டீங்களா? இருப்பீங்க தானே? ஒரே ஒரு ஃபோன் இருந்து இந்த பக்கத்தில் நொறுக்கு தீனி 4 பேக்கெட் இருந்துச்சுன்னா
நீ எவனையுமே தேட போகிறதில்ல நீங்கள். ஆமாம் தானே? இந்த சிப்ஸையும் வாங்கி வச்சுக்கிட்டு இப்படி மென்னுக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு அதில் 2 ஏர்பேடையோ ஏதோ நம்ம கையில் போட்டுக்குது, இப்படி பார்த்துக்கிட்டு திங்குது பார்க்குது. நான் அப்புறம் 1 வருஷம் கழிச்சு அவங்க அம்மாட்ட சொல்லுது, என் உடம்பு ரொம்ப குண்டாகிட்டே போகுது, என்னானே தெரியல, உட்காந்து தின்னு வேற என்ன ஆகும்? என்ன ஆகும்னு நினைக்கிறிய? பசங்களும் அப்படித்தான் இருக்கான். எல்லாரையும் பாருங்க, ஆபரகாமின் ஆசீர்வாதம் அவங்ககிட்ட தான் நிறைவே இருக்கு. இடது புறமும் வலது புறமும் பலுகி பெருகி ஆடு இருக்கான். அவன் ஏறி உக்காடுறான், வயிறு டேங்க் மேல தனியா இருக்கு. பைக்கில் கேட்டு பாருங்க. அப்படியே இன்னைக்கு நேற்று நானும் தம்பி காரில் போயிட்டு இருக்கோம். ஒரு ஆள் டேங்க் மேலே ஃபோனை வச்சுட்டு ஃபோனை பார்த்துட்டே ஓட்டுறான் 2 வீலரில். இப்படி பார்த்துட்டு என்ன அடிக்ஷன் பாருங்க. தயவு செய்து சொல்கிறேன், இதை யூஸ் பண்ணுங்க, தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஜீவனை கொடுக்காது, தேவைப்பட்டால் ஜீவனை எடுக்கும். ஏஐ கிட்ட போய் கேட்டு பாருங்க, ChatGPT இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்கிட்ட கேட்டு பாருங்க. ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணலாம், செத்துருன்னும் சொல்லுது. ஆமாம் சொல்லுது, ChatGPT சொல்லுது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, என்ன பண்ணலாம், செத்துருந்து. அன்றைக்கி ஒருத்தன் போய் கேட்டிருக்கான், எங்கள் அம்மா என்னை ரொம்ப திட்டுறாங்க, என்ன பண்ணலாம், கொன்னுடுன்றுச்சு. ஆமாம், இது ஜீவனை எடுக்கும், ஆனால் கர்த்தரோ ஜீவனை கொடுப்பார். அவர் ஒரு நாளும் உன்னை சாக விட மாட்டார். இது உன் உடம்பை கெடுத்துரும். RFID ரொம்ப என்ன செய்யும், உடம்பை கெடுத்துரும். இப்போ ரொம்ப ரேடியேஷன்ஸ். பட் அவனே சொல்கிறான், அதிகமாக ஏர்பாட் போடுறவங்களுக்குலாம் என்ன ஆகுது, பிரச்சனை ஆகுது. தயவு செய்து பெரியவங்களையும் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ வாலிபர்களை மட்டும் சொல்ல வேண்டியதில்லை, பெருசும் அப்படி தான் இருக்குது. வீட்டுக்காரர் வேலைக்கு போன உடனே யூடியூப்பில் என்ன சமைக்கலான்னு பார்த்து சமைச்சு அதை வீட்டில் வச்சு சாப்பிட்றவனாம் செத்து போகிறான். அது வேறு, அதை செஞ்சு வச்சுட்டு இது எப்படி இருக்குது, அதை ரிவ்யூ வேறு. ஃப்ரெண்ட்ஸ் வாயில் வைக்க முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா கலராக இருக்குது. வானவில் மாதிரி 7 கலர்லையும் இருக்குது. கருப்பா ரசம், வெள்ளையா தயிர், பச்சை கலரில் பீன்ஸு, ஆரஞ்சு கலரில் கேரட்டு, எல்லாம் 7 கலரில் வானவில் மாதிரி இருக்குது. எல்லாம் வாயில் வச்சுட்டு ம்ன்றான். என்னத்தான் போங்க, கவனிச்சு கொள்ளுங்க. காலம் மிக கொடிதாக இருக்கிறது. உங்களை நீங்கள் தான் காப்பாற்றி கொள்ளணும். கர்த்தர் அதுக்கான ஞானத்தை கொடுத்துருக்கிறார். எல்லாத்தை விட காப்பாற்றுக்கிறதுக்கு கர்த்தர் உங்கள் கையில் பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்துருக்கிறார். இது ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். ஏன்னு கேட்டால் இது சத்தியம் பாருங்களேன். எப்போவுமே ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதை டேஸ்ட்டை உணர்ந்துட்டிங்கன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை இதை டேஸ்ட்டை உணர்ந்துட்டிங்கன்னா இதை உங்களால் கீழே வைக்கவே முடியாது. இது உங்களை அழகாய் காப்பாற்றி விடும். அல்லேலூயா. அதனால் மிக கொடிதான காலம் ஒன்று வருகிறது. அடுத்து நம்ம தலைக்கு மேலே இருக்குது, ரொம்ப தூரத்தில் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம தலைமுறையில் இப்போ நம்ம பேசின எல்லாத்தையும் பார்ப்போம். ஏன்னா இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்னும் ஒன்று தான் பாக்கி என் கணக்குக்கு. இந்த வார் ஸ்டார்ட் ஆகிருக்கு, உச்சத்துக்கு போனால் இது எல்லாமே வந்துடும். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது தான் நம்முடைய மீட்பு இருப்பதாக நம்முடைய ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கண்டிப்பாக என்ன வரப்போகுது, இவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகையும் வரப்போகுது. நாம் அதற்கு ஆயத்தப்படுவதுக்கு தான் இந்த செய்தி. இதை எதையுமே நீங்கள் மாற்ற முடியாது. உலகம் ஒரு கொலாப்ஸுக்கு போகும், பயங்கரமாக உச்சத்துக்கு போய் கொலாப்ஸ் ஆகும். அது இயேசுவின் பகிரங்க வருகையில் நடக்கும். அவர் தன்னுடைய முகத்தின் பிரசன்னத்தினால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 7 வருஷம் மிகப்பெரிய உபத்திரவத்துக்குள்ள போகும். அதுக்கு முன்னாடி உங்களையும் என்னையும் கர்த்தர் மீட்க வருவார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் அவரை சந்திக்க நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். இவ்வளத்தையும் சொன்ன ஆண்டவர் தான் வருவேன் என்றும் சொல்லி இருக்கிறார். 1900 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன இத்தனை விஷயங்களும் இதில் நீங்கள் இதை பார்க்கலையே. இது ஒரு விஷயத்தை அது பாருங்க, அது அந்த நியூஸில் வந்தது 2010. அந்த சிப்பை எங்கே வைப்பாங்கன்னு போட்டிருக்குது, படிக்க முடியுதா? அரிசி அளவு உள்ள இந்த சிப்பை கைகளில் அல்லது நெற்றியில். இது வந்தது 2010. பைபிளில் சொன்னது 1900 வருஷத்துக்கு முன்னாடி. அதே ரெண்டு பிளேஸ் கை அல்லது நெற்றி. இன்னும் பைபிள் பர்டிகுலராக சொல்லுது, வலது கையிலாவது நெற்றிகளிலாவது. இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் சொல்ற ஒரே புஸ்தகம் உலகத்தில் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. வேறொரு புஸ்தகத்தில் இதை நீங்கள் பார்க்கவே முடியாது. எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார். ஸோ அவர் வரப்போவது அதிக நிச்சயம். ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். முதலாவதாக இந்த வருகையில் போகிறது தான் இம்பார்ட்டன்ட், அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முதலில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அனுபவம் இருக்கணும். அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட அனுபவம். இயேசு உங்களை கூட்டிகிட்டு போக ரெடியாக இருக்கிறார். அவருக்கு வேறு எந்த பாகுபாடு கிடையாது. எந்த மொழி, எந்த இனம், எந்த ஜாதி, எந்த
இது எதுவுமே கிடையாது. இயேசு கேட்டது ஒன்றே ஒன்று தான், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தியிருக்கிறார். அவர் எந்த பாகுபாடும் கிடையாது. அவர் நம்மை மூத்த சகோதரன் பைபிள் சொல்லுது. ஸோ இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுவதற்கு ஒப்பு கொடுங்க. என்னங்க செய்யணும்? ஒன்றே ஒன்று தான், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், நீ ரத்தத்தால் என்னை கழுவும், உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். இதை மட்டும் நீங்கள் உண்மையாக சொல்லி பாருங்கள். உங்ககிட்ட வேற ஒன்றையுமே அவர் கேட்கல, எல்லாவற்றையும் அவர் கிரயமாய் செலுத்திட்டாரு. அவர் உங்ககிட்ட கேட்டது உங்கள் இருதயம் மட்டும்தான், வேற எதையுமே கேட்கல. நீங்கள் யாராக வேணால் இருந்துட்டு போங்க, என்ன வேணா இருங்க, முழங்கால் போட்டு இந்த காரியத்தை மட்டும், என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னி, உடைய ரத்தத்தால் என்னை கழுவும், உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி பாருங்க. இயேசு பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி சபைக்கு வந்து கொண்டிருக்கிறவர்கள், நான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறேன், அடுத்து இந்த வருகையில் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுது, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். அது எதுக்கான அடையாளம்னா, நீங்கள் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும், புது பொருளாக கூட இருக்கட்டும், வீட்டுக்கு வந்தோன்னா அதை முதல்ல என்ன பண்ணுவீங்க? யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கழுவோம் இல்லையா? நல்ல மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, புது சட்டை பேட்டு வாங்கிட்டு வந்தால் கூட என்ன பண்ணுவாங்க? அதை ஒரு தடவை வாஷ் பண்ணுவாங்க. சிலர் தான் அப்படியே போட்டு போயிடுவாங்க. என்ன காரணம்னா, ட்ரையல் ரூமில் யார் வேணாலும் போட்டு பார்த்துருப்பான். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு பொருளை கொண்டு வந்தாலும் முதல்ல என்ன செய்வோம்? பேசிக்காக என்ன பண்ணுவோம்னா, நம்ம அதை கழுவும் எடுப்போம். நம்ம அதே மாதிரி தான் நம்ம ஆத்மாவை கர்த்தர் பரலோகத்துக்கு விட்டு போக போகிறார். அவர் உலகத்திலேருந்து வேறு விரிச்சோம், நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுகிறேன், புது மனுஷனாக மாறுறேன்றதுக்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஞானஸ்நானத்தை சொல்கிறார். இவங்க வச்சதுனால ஆண்டவர் வைக்கல, ஆண்டவர் ஞானஸ்நானத்தை வச்சாரு. அதை பார்த்து தான் அந்த உலகம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கழுவணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். தண்ணி போட்டு எல்லாமே தண்ணியில் கழுவுறாங்களா? எதை எடுத்தாலும் தண்ணியில் என்ன செய்கிறாங்க? ஒரு தடவை தண்ணியில் அலசிருங்கம்பாங்க. அது எதுலேருந்து வந்துச்சுன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னது எது? ஞானஸ்நானம் எடுத்தல். ஸோ ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 3வது எபேசியர் 4:30 சொல்லுது, ஒரு ஆவிக்குரிய சபை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி, இந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபைக்கு உங்களை ஐக்கியமாக இணைச்சிக்கொள்ளுங்க. பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேணாம், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா போதும். வேதம் சொல்லுது, வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நிரப்புகிறார். நீங்கள் கேட்டிங்கன்னா போதும், ஆவியான நிரப்ப. இப்போவும் சொல்கிறேன், ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியெல்லாம் கிடையாதுங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு ஆள் தத்துவமே இல்லை, ஜஸ்ட் அது ஒரு பவர் அப்படிம்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை நடத்துகிறவர், ஆவியானவர் தான் சபையில் பேசுகிறவர், பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறவர். பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றதால் நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் உண்டு, அவர் தான் சபையை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. இது சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்திலையும் கலந்து கொள்ளலாம். அப்படி இல்லை, எனக்கு சபைக்கு வர்றதுக்கு அல்லது வந்து போகிறதுக்கு அந்த நேரத்துக்கு வந்து போக முடியாது, வீட்டுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீட்டில் யாரும் இல்லாத போது முழங்கால் போட்டு நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 4வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வேறுபாடு, வித்தியாசம் இருக்கணும். 12 ரோமர் 12 வாசிக்கிறோம் இல்லையா? 1, 2, 3 வசனத்துக்குள்ள, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கி சபை அந்த இடத்துக்கு போயிடுச்சு, உலகத்துக்கு ஒத்த வேஷம். ஆண்டவர் அருவருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னதுன்னா, சபையும் உலகமும் கலக்கிறது. நோவா காலத்தில் உலகம் அழியறதுக்கு இருந்ததான மிக முக்கியமான ஒரு காரணமாக ஆண்டவர் சொல்கிறாரு, தேவபுத்திரர் மனுஷகுமாரத்தியோட என்ன செஞ்சாங்களாம்? இணைஞ்சாங்களாம். அதே மாதிரி தான் இப்போ சபை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, உலகத்தோடு கூட தன்னை இணைத்து கொள்ளுகிறது. உலகம் எப்போவுமே அட்ராக்ஷன், அது கவர்ச்சி. உலகத்தில் உள்ளது என்னது? கவர்ச்சி. நல்லா கவனிச்சு பாருங்க, கவர்ச்சியாக இருக்கிறது எல்லாமே நன்மையாக இருக்காது. ஆனால் பல நேரத்தில் நன்மையானது கவர்ச்சியாக இருக்காது. ஜீவ விருட்சம் இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுது, அவர் சிலுவையில் தொங்கும்போது எப்படி இருந்தாராம்? விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. ஆனால் அந்த சிலுவையில் தான் உங்களுக்கு எனக்கும் மீட்பு கிடைச்சிச்சு. இந்த உலகம் கவர்ச்சி, அட்ராக்ஷன், உன்னை இழுக்கும். பார்க்கும் போது அப்படியே ஓ இது இருந்தால் டவுன் டு எர்த்தும்பா. என்னது டவுன் டு எர்த்து? எனக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதைம்மா. கல்யாணம் பண்ண பிறகு தான் தெரியும் அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்த மிருகம்னு. அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது. அவன் நினச்சிப்பான் அது வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதைன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே தெரியும். ஆனால் ஒன்று, அப்படி பண்ணுறவங்களாம் ரட்சிக்கப்பட்டுறான். அடிக்கிற அடியில் நம்ம சொன்னால் கேட்க மாட்டாம்ல, ஆண்டவர் அதுக்கப்புறம் யார்ட்டையே பிடிச்சி கொடுக்குறாரு. இந்த மாதிரி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுவும் இந்த காலத்தில் சபைக்குள்ளே உலகத்தை கொண்டு வராதிங்க. அங்கே ஆடுற ஆட்டம், அங்கே பாடுற பாட்டம், அவன் குதிக்கிற குதி. நீங்கள் பாடுறீங்களா? பாடுங்க.
ஆவியில் நிரம்பி பாடுறீங்களா பாடுங்க, ஆனால் சினிமாக்காரன் பாடுற மாதிரி பாடாதீங்க. நீங்கள் ட்ரெஸ் பண்ணுங்க. வசனம் சொல்லுது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமும் எனக்கு தகுதியாக இருக்காது. யோசிச்சு பாருங்க, இவர் இங்கிலாந்துக்கு கிங் இருக்கிறாரு, சார்லஸ் இருக்கிறாரு. அவர் ஜனாதிபதியாக ட்ரம்ப்பை பார்க்க வரும்போது அவர் ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் போட்டால் எவனா கேட்க போகிறானா? அவரை ஏதாவது கேட்பானா? ஆனால் அது தகுதியாக இருக்காது. ஒரு ராஜாவை பார்க்க போகிறோம், அங்கே ஒரு பிரசிடென்ட் இருக்கிறாரு. அப்போ நம்ம ஒரு ப்ரோட்டோக்கால் இதுதான் அப்படின்னு ஒரு இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஆசை தான் இல்லையா? இப்போ நீங்கள் சர்ச்சுக்கே வாங்க, உங்களுக்கே பாருங்கள், ஷார்ட்ஸும் டிஷர்ட்டோட வரது உங்களுக்கு வசதியாக இல்லையா? நைட்டியோடு வர சொன்னால் நீங்கள் வருவீங்களா மாட்டிங்களா? ஆமாம் தானே? கடை கிடைக்கலாம் அங்கேயே போயிடுறீங்க, ஒரு டவலை மேலே போட்டு நீங்கள் பாட்டு கொஞ்சம் ஏமாந்தா சர்ச்சுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் நாங்கள் விட்றதில்ல. சகோதரர்கள்லாம் கொஞ்சம் ஏமாந்தா அவன் டிஷர்ட்டும் ஸ்லீவ்லெஸ் பனியனும் போட்டு ஹாய் பாஸ்டர்ன்றான் வந்து உள்ளுக்குள்ளே. சரியா? அடுத்து நடந்துடும், அதுவும் நடக்கும். அது தகுதியாக இருக்குமா? தகுதியாக இருக்காது. பரலோகத்தில் அந்த கேருபீன்கள், ஏசாயா புஸ்தகம் சொல்லுது, கேருபீன்கள் என்ன செய்தான்? 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோகத்தில் இருக்கிற தூதனே அவ்வளோ அடக்க ஒடுக்கமா இருக்கிறான். இங்கே எப்படி வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் செய்யலாம், கேட்கக்கூடாது. ஏன்? கடைசி காலம், தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் இணையிறது, அது அட்ராக்டாக இருக்கு. என்னங்க தப்பு? அப்படி ஒரு சட்டை போட்டால் என்ன கத்தர் கோச்சிப்பாரா? கணம்னு ஒன்று இருக்குல்ல. ஏன் உன் பையனை நீ அனுப்பிவிட ஸ்கூலுக்கு யூனிஃபார்முக்கு, அதுக்கு பதிலாக வெறும் உங்கள் பையனை 4வது படிக்கிற பையனுக்கு பனியனும் ஜட்டியும் போட்டு அனுப்பி விடுங்களேன். என் பையனுக்கு அதாங்க நல்லா இருக்கும், ஃப்ரீயாக இருப்பான்னு சொல்லி தான் பாருங்களேன். அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு கணம் இருக்குல்ல, அதே மாதிரி ஆலயத்துக்குன்னு ஒரு கணம் இருக்குல்ல. நீங்கள் போய் பாருங்க, ஒரு சட்டசபைக்கு போகணுன்னா அதுக்கு ஒரு கணம், அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு. ராணுவத்தில் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு. ஆனால் சர்ச்சுக்கு எப்படி வேணாலும் வரலாம். பிரசங்கியார் அப்படி பிரசங்கம் பண்றான், இவெல்லாம் என்ன பிரசங்கியார்னே தெரியல. கர்த்தருக்கு என்று வசனம் தெளிவாக சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமும் தகுதியாகிறாது. உலகத்தை சபைக்குள்ள கொண்டாடாதீங்க, எதுலையும் கொண்டாடாதீங்க, மியூசிக்கில் கொண்டாடாதீங்க. மியூசிக்கை கர்த்தருக்காக நீங்க வாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு டியூன் தருவார், உங்க இசையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க பாடும்போது அதில் மகிமை வெளிப்படும். சினிமாக்காரன் பாடுற மாதிரி பாடாதீங்க, அதை உள்ள கொண்டாடாதீங்க. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் ஆவியோடும் உண்மையோடும் இருக்காது. ஒருவேளை இங்கே நீ பாடுறது கொஞ்சம் அவனை விட குறைவாகவே இருக்கும், ஆனால் கர்த்தர் உன் அபிஷேகத்தில் நிரப்பி இருப்பார். நல்லா பாடணுங்கிறது முக்கியமே இல்லை, ஆவியோடு உண்மையோடு பாடணும், அதான் முக்கியம். கர்த்தர் என்னைக்காவது நம்ம குரலை பார்த்து குறை சொல்லியிருக்கிறாரா? நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவர் நான் பாடுறதை பொறுத்துக்கிறாருன்னா எவன் பாடுறதையும் பொறுத்துப்பார். நான் பாடுறதே கர்த்தர் பொறுத்துக்கிறாரு. கர்த்தர் என்னைக்காவது நம்மளை குறை சொல்லியிருக்கிறாரா? அந்த ஒரு தகப்பன் மட்டும்தான் நம்ம சுதியோட பாடுறோமா, லயத்தோட பாடுறோமா, இல்லை பீட்டோட பாடுறோமா, எதையுமே கவலைப்பட மாட்டார். இருதயம் உண்மையாக பாடுறோமான்னு மட்டும்தான் கவலைப்படுவார். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆட்கள்லாம் இங்கே முன்னாடி உட்காந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க, ஒர்ஷிப் நடத்துகிறவருக்கு கஷ்டமாக இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் கை தட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவருக்கு பாடவே வராது, திரும்பி திரும்பி பார்ப்பாரு, அவங்க பாடவே மாட்டாங்க, கண்ணை மூடிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வராது, ஆனால் தேவன் ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பார். ஏன்னா அவன் உண்மையாக பாடிக்கிட்டு இருக்கான், என்கிட்ட உட்காந்துட்டு, அவன் இருதயம் என் கூட இருக்குது, அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் அழகாக இருக்க வேணான்னு சொல்லலை, உடனே நீங்கள் இப்படி நினச்சிடாதீங்க, இவர் வந்து இதெல்லாம் அதெல்லாம் சொல்லலை. தகுதியாக இருக்கணும், அதான் முக்கியம். நீட்னஸ், கர்த்தர் விரும்புகிறதுன்னு ஒன்று இருக்குது, அது இருக்கணும். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்களோட கூட எதுவும் வராதுன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அது மரணம் வந்தாலும் வராது, வருகை வந்தாலும் வராது. பெட்டியில் வச்சாலும் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு தான் விட போகிறான், எல்லாத்தையும் எடுத்துருவான். ஆமாம் தானே? கன்ஃபார்மாக எடுத்துருவான். நீங்கள் போட்டிருக்கிற மோதிரத்தை கூட எடுத்துருவான். வரலன்னா சோப்பு கீப்பு போட்டு எடுத்து அழுதுகிட்டே உருவிடுவான். ஐயா அப்பாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது, ரொம்ப சிம்பிள் அப்படின்ட்டு எடுத்துருவான். அவர் சொன்னார் அவங்களுக்கு எந்திரிச்சு சொல்லல் தானே, ஆனால் எதையும் கொடுக்க மாட்டான், எல்லாத்தையும் போட்டு அமுச்சு விட்ருவான். அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று உங்களோடு கூட வரும் பரலோகத்துக்கு, நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா கண்டிப்பாக பரலோகத்துக்கு வரும். அதுதான் அங்கே உங்களுக்கு சொத்து. அதை வச்சுத்தான் அவன் கிரிக்கத்தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். சும்மா அந்த 2-3 நாள் செய்தி கேட்டவனை விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்த வருகைக்கு காத்திருக்கிற மக்களாய் மாறிடணும். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. ஸோ 7வது, கடைசியாக, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானசானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் கடைசி வரைக்கும் நின்னீங்கன்னா கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா.